சென்னையிலிருந்து அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோருடன் தூத்துக்குடி சென்ற விமானம் மதுரையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நேரான செய்தியாளர் சிவகுமார், விவரம் என்ன? அதாவது சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய விமானமானது இன்று காலை 6:35 புறப்பட்டது. 7:35 மணிக்கு தூத்துக்குடி இறங்க வேண்டிய அந்த விமானம் தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்டுள்ள மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக வானில் வட்டமடித்தது. இந்த நிலையில் வானிலை தொடர்ந்து மோசமாக இருந்ததால் தூத்துக்குடி செல்ல வேண்டிய விமானமானது மதுரை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இந்த விமானத்தில் தமிழக அமைச்சர் ஏவா வேலு உட்பட 77 பயணிகள் இருந்தனர். 77 பயணிகளும் பத்திரமாக தரையிறங்கி அமைச்சர் ஏவா வேலு சாலை மார்க்கமாக காரில் கன்னியாகுமரி புறப்பட்டு சென்றார். அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலாக வானிலை விமானம் வட்டமடித்ததால் பகுதியில் வெறும் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. தேவப்பிரியா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார். நெல்லை மாவட்டத்தில் காலை முதலே மழை பெய்து வரும் நிலையில் மழை நீரில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு செல்கின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, எந்தெந்த பகுதிகளில் குறிப்பா கனமழை பெய்து வருகிறது? மழை எப்போது வரைக்கும் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை 11 மணி வரை கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல இடங்களில் தாழ்வான பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. ஆற்றினுடைய நீர்வரத்தும் 2100 கனஅடி என்ற நிலையில இருந்து 5000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 1 அடியும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 2.5 அடியும் உயர்ந்திருக்கிறது. நேற்று இரவில் மழை இல்லாத நிலையில காலை முதல் மீண்டுமாக மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. திருநெல்வேலி நகர்ப்பகுதிகள் மட்டுமல்லாது நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உட்பகுதியிலும் மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடிய தற்போதைய நிலையில மாநகர பகுதிகளில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கேடிசி நகர், பாளையங்கோட்டை, என்ஜிஓ காலனி, திருநெல்வேலி சந்திப்பு, தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே மழை பெய்ததன் காரணமாக இன்று ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. கனமழை பெய்தால் மட்டுமே, மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தால் மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் நனைந்தபடியே செல்லும் நிலை காணப்பட்டது. இந்த நிலையில தற்போது மழையினுடைய அளவு அப்படிங்கிறது, அதாவது விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மாணவர்கள் நனைந்தபடியே பள்ளிக்கும் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. லாவணியா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.